ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 442. பொருட்பாலிலே அரசியலிலே பெரியாரை துணைக்கோடல் என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொலல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொலல். அதாவது நமக்கு வந்துவிட்ட நோய் போன்ற துன்பத்தினை நீக்கி இனிமேலும் துன்பம் எதுவும் வராமல் நம்மை காக்கின்ற பெரியோரை நாம் பேணி நம்முடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நமக்கு வந்த துன்பத்தை நீக்குகின்ற, நமக்கு மேலும் துன்பம் எதுவும் வராமல் ஆவன அழைத்தும் செய்யக்கூடிய தன்னலமற்ற பரந்த மனமுடையவரை, அத்தகைய நல்ல குணமுடையவரை நாம் நம்முடன் பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கா.மு. ஷெரீப் எழுதிய அற்புதமான ஒரு பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவர் தம்மை ஈண்டெடுத்த அன்னை என்பவள் தான் பெற்ற குழந்தைக்கு துன்பமோ தொல்லையோ வந்தால் அந்த துன்பத்தை தொல்லையை தான் ஏற்றுக்கொண்டு தனது உயிராற்றல், மனமாற்றல், உடலாற்றல் என அனைத்து ஆற்றல்களையும் ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தி பயன்படுத்தி தனது குழந்தைக்கு வந்துவிட்ட நோயை, துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு இரவு பகலாக கண்விழித்து நீக்கக்கூடியவள், காக்கக்கூடியவள் அந்த அன்னை. அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த அன்னை அந்த குழந்தைக்கு மேலும் துன்பம் எதுவும் வராமல் இருக்க வேண்டி அனைத்தையும் செய்கின்ற தியாக செம்மல், கருணை வெள்ளம் அவள் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தி அத்தகைய மேன்மை பொருந்திய அந்த அன்னையை பேணி பாதுகாத்து நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக அற்புதமாக நெகிழ்ச்சியாக எடுத்துரைக்கின்ற அந்த நேசத்துக்குரிய பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1958 வெளிவந்த அன்னையின் ஆணை. கவிஞர் கா.மு. ஷெரீப்பின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எஸ்.எம். சுப்பையா இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிகுந்த அன்புடன் நெகிழ்ச்சியுடன் பாடுகின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே, துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம், சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். எனவே நமக்கு வந்துவிட்ட நோய் போன்ற துன்பத்தினை நீக்கி மேலும் துன்பங்கள் எதுவும் வராமல் நம்மை காக்கக்கூடிய பெரியோரை நாம் பேணி பாதுகாத்து நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக உள்வாங்கி அதன்படி நடந்து வாழ்க்கையிலே சிறப்புகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளே 443. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.